ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இப்போ அண்டர் 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் OnePlus கிட்ட இருந்து OnePlus Nord 2T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. போக்கோ கிட்ட இருந்து Poco F3 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் IQoo கிட்ட இருந்து IQoo Neo 6 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறது, எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் நிறைய பேருடைய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ உங்கள் கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டியாக இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன விதங்களில் பெஸ்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் டீடைல்டாக கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனில் டிசைன் அண்ட் லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் எப்பவும் சொல்கிறது தான், டிசைன் அண்ட் லுக் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் மாறும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் Poco F3 5G சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த மொபைல் இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. 7.7 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பாடியும் கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்கே Poco F3 5G டிசைன் அண்ட் லுக் வைஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இங்கே இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் இங்கே இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனில் என்னுடைய சஜஷன் Poco F3 5G இல்லைனா IQoo Neo 6 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு AMOLED பேனலாக இருந்தாலும் E4 கொஞ்சம் பெட்டரான கிரேட் இருக்கக்கூடிய ஒரு E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் OnePlus Nord 2Tல நமக்கு வெறும் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே E4 AMOLED பேனலும் கிடையாது. அப்படின்றதுனால இங்கே டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி பேனல் வைஸ் ஆகட்டும் இல்லை ரெஃப்ரெஷ் ரேட் வைஸ் ஆகட்டும் Poco அண்ட் IQoo கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அண்ட் அது கூடவே டிஸ்பிளே டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் பீக் பிரைட்னஸ் வேல்யூ மாதிரியான விஷயங்களும் Poco அண்ட் IQoo கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்கோல இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு டால்பி விஷனுக்கான சப்போர்ட், கார்னிங் Glass 5க்கான ப்ரொடக்ஷன் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜாக Poco F3 5G உடைய டிஸ்பிளேல இருக்கு. அடுத்து மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பெருசாக இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வித்தியாசம் இல்லை. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வித்தியாசம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பெஸ்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் OnePlus இல்லைனா IQoo சூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் போக்கோவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த IQoo அண்ட் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது கண்டிப்பாக OnePlus இல்லைனா IQoo பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதுலேயும் IQooக்கு ஒரு சின்ன ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியா 4700 mAh, மற்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 200 mAh இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டியும் IQoo ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டே நான் சொல்லிடுவேன், Poco இல்லைனா IQoo இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஸ்னாப்ட்ராகனுடைய தி பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர் Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் OnePlusல நமக்கு Mediatek Dimensity 1300 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Mediatek Dimensity 1300 விட Snapdragon 870 ஃபார் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். நிறைய பேர் நினைக்கலாம் Snapdragon 870 பழைய சிப்செட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் ரீசெண்டாக Snapdragon கிட்ட இருந்து வந்த சிப்செட் எல்லாம் விடவுமே பெஸ்ட்டான ஆப்டிமைசேஷனோட இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்னா இந்த Snapdragon 870 தான். ஈவன் Snapdragon 888 Gen 1 மாதிரியான சிப்செட்லேயே நிறைய பேர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் இந்த Snapdragon 870 பெரிய லெவலில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாமல் வெல் ஆப்டிமைஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக என்னுடைய சஜஷன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல Poco இல்ல IQoo தான் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல இருக்கும். அதை தாண்டி மொபைலுடைய 5G பேண்ட் அண்ட் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி மாதிரியான இந்த மற்ற விஷயங்களை பேஸ் பண்ணி சூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க Poco கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இந்த Poco F3 5Gல மற்ற ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிக்விட் கூலிங் டெக்னாலஜியுமே லிக்விட் கூல் 2.0 அப்படின்ற இந்த ஒரு 7 லேயருக்கான கொஞ்சம் பெட்டரான ஒரு வேப்பர் சாம்பர் அண்ட் கிராஃபைட் ஷீட்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இங்க Pocoல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி IQoo Neo 6ல எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இல்லாத ஒரு 4D கேமிங் வைப்ரேஷனுக்கான இந்த ஒரு லீனியர் ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது IQooல ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. மற்றபடி UFS ஸ்டோரேஜ் எல்லாம் மூணு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் கேமரான்னு வரும்போது இங்கே இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே பின்பக்கம்கான கேமரா 3 கேமரா தான் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பிரைமரி கேமரா மட்டும் OnePlusல 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி போக்கோ அண்ட் ஐக்யூ ரெண்டு பேரும் 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா சென்ட்ரிக்கா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய ஆப்ஷன் நான் OnePlus Nord 2T சூஸ் பண்ணுவேன். ஏன்னா OnePlus Nord 2T இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார் எல்லாமே OnePlus Nord 2ல யூஸ் பண்ணியிருந்த அதே சென்சார். அண்ட் OnePlus Nord 2 கேமரா சென்ட்ரிக்கா மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் OnePlus Nord 2Tலையும் கேமரா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே சமயம் போக்கோ அண்ட் ஐக்யூ அந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போக்கோ பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே கேமரா சென்ட்ரிக்கா அந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. அண்ட் கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தது. அதனால போக்கோ F4 5Gயும் கண்டிப்பாக கேமரா சென்ட்ரிக்கா நம்மளால சூஸ் பண்ண முடியாது. அதே சமயம் ஐக்யூ இவங்க விவோ உடைய சப் பிராண்ட் அண்ட் விவோ மாதிரியான அந்த ஆப்டிமைசேஷன் கேமரா விஷயங்கள்லாம் இங்கே பண்ணுறாங்க. அந்த வகையில் கேமரா ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ரீசெண்டாக ஐக்யூ லான்ச் பண்ண நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கேமரா சென்ட்ரிக்கா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாலும் கம்பேரிட்டிவ்லி OnePlus Nord 2Tல இருக்கக்கூடிய அந்த கேமரா ஃபீச்சர்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சோனி சென்சார் அண்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த அப்பேச்சர் வேல்யூ அண்ட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கேமரா வைஸ் எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் OnePlus Nord 2T தான் இருக்கும். அண்ட் இது ரியர் கேமரா மட்டும் இல்லை, செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸுமே கண்டிப்பாக OnePlus Nord 2T மற்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பார்க்கும்போதுமே OnePlus Nord 2T மற்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட பெஸ்ட்டான கேமரா ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அதே சமயம் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் வரும்போது இங்கே OnePlus Nord 2T ஒரு லைட்டாக கோட்டை விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே மேக்ஸிமம் 4K 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் ரியர் கேமராவில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சப்போர்ட் OnePlusல கொடுத்துருக்காங்க. ஆனால் போக்கோ அண்ட் ஐக்யூ 4K 60 FPSம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இது OnePlusக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆப்ஷன் கண்டிப்பாக OnePlus இல்லைனா ஐக்யூவாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. போக்கோல சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை. அண்ட் 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது, 3.5mm ஜாக் கிடையாது, NFC சப்போர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பெருசாக 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் வித்தியாசம் இல்லை. அண்ட் ஓஎஸும் அப்டேட்டட் Android 12 ஓஎஸோட தான் 3 ஸ்மார்ட் ஃபோனுமே வருது. ஸோ அதுலேயும் வித்தியாசம் இல்லை, ஜஸ்ட் UIயில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. போக்கோ F4 5G நம்ம எல்லாருக்கும் தெரியும் MIUI 13 வருது. அண்ட் IQoo Neo 6 Touch OS 12 வருது. OnePlus Nord 2T அவங்களுடைய ஃபேவரட் Oxygen OS 12.1 வருது. அந்த வகையில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த UI பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் வேணுமா, சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி மூணுத்தில் எதை வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் அண்ட் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு வந்தோம்னா இங்கே இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட்னு பார்க்கும்போது OnePlus அண்ட் ஐக்யூ இந்த ரெண்டு பிராண்டும் 8+128GB வேரியன்ட் தான் பேஸ் வேரியன்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட்டுக்கான பிரைசிங் ஐக்யூ இவங்க 30,000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் OnePlus Nord 2T 29,000 இந்த 8+128GB வேரியன்ட் கிடைக்குது. அதுவே போக்கோ F4 5Gல பார்க்கும்போது இங்கே பேஸ் வேரியன்ட்டா 6+128GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ட் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு போக்கோல மட்டும் தான் இந்த வேரியன்ட் இருக்கு. அண்ட் இதனுடைய பிரைசிங் 28,000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த போக்கோ F4 5Gல 8+128 வரும்போது இது 30,000 IQoo Neo 6 லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இருக்கு. அந்த வகையில் பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 8+128GB வேரியன்ட் எடுத்தோம்னா OnePlus Nord 2T தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பிரைசிங்கா 29,000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிரைசிங் அண்ட் ஸ்பெக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் மூணுத்தில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஓவரால் இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதில் இருந்து இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8+128GB இந்த வேரியன்ட் போக்கோ அண்ட் ஐக்யூவை விட OnePlus Nord 2T ஒரு ₹1,000 கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கே லான்ச் பண்ணியிருந்தாலும் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன் போக்கோ அண்ட் ஐக்யூவில் கொஞ்சம் பெட்டராக OnePlusஐ விட கொஞ்சம் பெட்டராக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 870 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளேவும் நமக்கு கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஐக்யூ அண்ட் போக்கோக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கிறதுனால நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா OnePlusக்கு போக வேணாம். ஐக்யூ இல்லனா போக்கோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். போக்கோ F4 5Gயும் IQoo Neo 6ஐயும் அந்த வீடியோல நம்ம டீடைலா கம்பேர் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல கார்டில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணீங்க. அதே சமயம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் செகண்டரி தான், கேமரா தான் எனக்கு முக்கியம், கேமரா சென்ட்ரிக்
ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக OnePlus Nord 2T பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ அண்ட் IQoo விட பெஸ்ட்டான கேமரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே ஃபீச்சரோட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய OnePlus Nord 2Tயும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால OnePlus Nord 2T ஒரு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலி இப்போ இந்த வீடியோவில் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.